சமுதாயம் எவரின் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விடவும் சிறப்பான கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்த பிறந்த தினத்தையும் நாங்கள் அடைய இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புகளுக்கெல்லாம் சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கு, இந்த உலகத்துடைய படைப்புகளை படைப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவ்வளவு மா ஹலகல்லாஹ் நூரே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரில் இருந்துதான் உலகத்துடைய முழு கட்டமைப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டமைத்திருக்கிறார். அது மனிதர்களாகிய நாமாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் கட்டமைத்திருக்கிறார். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய முதலாவது படைப்பாக அவ்வளவு மா ஹலகல்லாஹ், அல்லாஹ்வுடைய முதலாவது படைப்பாக அல்லாஹ் நூரே முஹம்மதை தான் உலகத்தில் படைத்திருக்கிறார். ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய படைப்பு, முதலாவது படைப்பு, அந்த ஒளியை மறுத்துவிட்டு எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் வேறு ஒரு படைப்பை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். இது ஈமானுடைய முதலாவது அடி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்துடைய முதலாவது படைப்பு என்பதை மறுத்துவிட்டு அந்த படைப்புக்கு வேறொரு படைப்பை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது ஈமானுடைய முதலாவது அடியாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட முதலாவது படைப்பு என்ற ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உள்ளங்களில் அந்த ஈமான் முழுமையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் பலவீனமான ஈமானாக மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாயகத்துடைய பிறப்பை வைத்தான் என்பதில் சில விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடத்தில் சில மாதங்களை கண்ணியமான சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இந்த மாதங்களில் அது ரமதானுடைய மாதமாக இருக்கலாம், ரஜபுடைய மாதமாக இருக்கலாம், முஹர்ரமுடைய மாதமாக இருக்கலாம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு உதிக்கச் செய்திருந்தால் இன்றைய சமூகம் என்ன செய்திருக்கும்? அந்த மாதத்துடைய சிறப்பில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறான் என்பதை சொல்லியிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதங்களையும் விட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறக்கச் செய்தான் என்பதில் இந்த ஆழமான செய்தி இருக்கிறது.
இந்த ஆழமான செய்தி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரஹ்மத்துக்களில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களை கொண்டு அவர்கள் மகிழ்வடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும், கொண்டாடட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். உலகத்தில் எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகம் சிறப்புக்குரியதாக ஆகியிருக்கிறது. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிற்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான். இந்த ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் மகிழ்வடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ரஹ்மத்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தை நாங்கள் அடையக்கூடிய நேரம், அந்த நாளை அடையக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொன்னால், என்னுடைய உள்ளம் கோபம் அடைகிறது என்று சொன்னால், நாங்கள் நசீபற்றவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள். நாளை கியாமத்துடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் யாருக்கு இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் தான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவனாக, முழுமையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடிய ரஹ்மத்தாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் நாளைய கியாமத்துடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை அடைவான். மற்றவர்களுக்கு, அதை மறுத்தவர்களுக்கு, உலகத்தில் அதை விலகி நடந்தவர்களுக்கு அந்த பாக்கியம், அந்த ஷஃபாஅத்துடைய பாக்கியம் கிடைக்காது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உன்னை நாங்கள் மற்ற மனிதர்களை போன்று, ஏனைய மனிதர்களை போன்றுதான் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இதைத்தான் எங்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தில் பிரிவு இருக்கக்கூடிய, முஹப்பத்தில் கோபம் இருக்கக்கூடிய, முஹப்பத்தில் முனாஃபிக்தன்மை இருக்கக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பில் நேசத்தில் கஞ்சனாக இருக்கக்கூடிய சிலர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பஷர் என்ற அந்த வார்த்தையை மனிதன் என்பதாக எடுத்துக் கொள்கிறார்கள். இதற்கான தஃசீர் குர்ஆனிலே எழுதப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்சான் என்று பாவிக்கிறான். அது முழுமையாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பாவிக்கக்கூடியது. பஷர் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றம், அவர்களுடைய வெளித்தோற்றம் எங்களை போன்று, எல்லா மனிதர்களையும் போன்று இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை எங்களுடைய பார்வையை போன்று கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய பேச்சு எங்களுடைய பேச்சை போன்று கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் எங்களுடைய அணுகுமுறைகள் போன்று கிடையாது. ஒரு போதும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கவும் முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் வித்தியாசமான, கண்ணியமான, சிறப்பான படைப்பாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கிறான், இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பஷர் என்ற வார்த்தை ஒரு ஆழமான கருத்தை தெரிவிக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்றவர்கள் கிடையாது. வெளித்தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கலாம், அவர்களுடைய உள்ளங்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு மிகவும் மாற்றமானது. இன்சானுக்கும் பஷருக்கும் வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் இருந்து மாறுபட்டவர்கள், எங்களை போன்று கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து எங்களை விடவும் பல 1000 கோடி அந்தஸ்துக்கள் உயர்ந்தது. எங்களை போன்றது கிடையாது. எங்களுடைய நாவு பொய் பேசுகிறது, எங்களுடைய கண்கள் பாவத்தை பார்க்கிறது, எங்களுடைய காது பாவத்தை கேட்கிறது, எங்களுடைய நாவு பொய் பேசுகிறது, எங்களுடைய நாவு இன்னொரு மனிதரை பற்றி அவதூறு பேசுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதுவும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தது கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தது கிடையாது. உலகத்தில் பிறந்த அத்துணை மனிதனும் அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு வழியில் மாற்றம் செய்திருப்பான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தது கிடையாது. பாவம் செய்வது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு கண்ணியமான படைப்பாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார், உலகத்தில் அறிமுகம் செய்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை கொண்டு சாதாரண மனிதர் என்று நாங்கள் சொல்வது எங்களை குஃப்ரில் தள்ளக்கூடியது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் தள்ளக்கூடியது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதில் தள்ளக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதன் என்று சொல்வது நாங்கள் காஃபிராகுவதற்கு எங்களுக்கு வழிவகுத்து தரக்கூடிய விடயம். இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஏன் இந்த மாதத்தில் மௌலிதுகளை ஓத வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏன் புகழ வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் நாங்கள் ஏன் இனிப்பு பண்டங்கள் ஏழைகளுக்கு உணவுகள் கொடுக்க வேண்டும்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்தியாவிலே ஹதீஸ் கலையை அறிமுகப்படுத்திய முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய தந்தை அப்துர் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய அந்த கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அடையக்கூடிய நேரத்தில் அடைந்து விட்டால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்வார்கள்? தன்னால் இயன்ற உணவுகளை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை சந்தோஷமாக எடுத்து அந்த பிறந்த தினத்தில் நான் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? உணவளிப்பார்கள். சிறந்த உணவு, நன்றாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பார். ஆனால் ஒரு வருடம் அவருக்கு அந்த உணவை கொடுக்க முடியாமல் ஒரு சிறிய ஒரு பொருளாதாரம் தான் இருக்கிறது. இதை வைத்து ஏற்கனவே செய்தவர்களை போன்று செய்ய முடியாது. இப்ப என்ன செய்கிறார்? ஒரு கடலை சுண்டலை சமைக்கிறார். அதை சமைத்து ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அன்று அந்த நாள் கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர் ஏழைகளுக்கு கொடுத்த அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், சுவைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை அப்துர் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அன்போடு சிரித்த முகத்தோடு பார்க்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதில் எந்த விதமான ஷிர்க்குகளும் பிதஅத்துகளும் கிடையாது. எங்களுக்கு சுவர்க்கத்துடைய வழியை காட்டக்கூடியது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் எந்த அளவுக்கு போட முடியும்? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்ததை போன்று முஹப்பத்தாக அன்பாக இருந்ததை போன்று எம்மால் இருக்க முடியாது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீராக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரத்தமாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீராக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் அதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள், அந்த அளவுக்கு முஹப்பத்தோடு இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய உடம்பில் இரத்தத்தை எடுக்கிறார்கள். தன்னுடைய உடலில் இருந்து இரத்தத்தை எடுத்து அதை ஒரு பாத்திரத்திலே சேமித்து வைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அந்த இரத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இதை யாரும் பார்க்காத, எவரும் கண்டிராத ஒரு இடத்தில் கொண்டு வைக்குமாறு சொல்லப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஒரு மரத்துக்கு கீழால் அதை கொண்டு வைப்பதற்கு முயலக்கூடிய நேரத்தில் சிந்திக்கிறார்கள், நான் ஏன் எதற்காக இந்த இடத்தில் இந்த இரத்தத்தை வைக்க வேண்டும்? இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான உடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தமே இந்த சிந்தனை ஏற்படுகிறது. என்ன செய்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று யாரும் பார்க்காத, எவரும் கண்டிராத ஒரு இடத்தில் வைக்கும்படி சொன்னார்களே, அது என்னுடைய உடம்பிற்குள்ளால் நான் அந்த இரத்தத்தை மறைத்து வைக்கிறேன் என்ற நோக்கத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த இரத்தத்தை குடித்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், அந்த இரத்தம் எங்கே, என்ன செய்தீர்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதை போன்று நான் செய்திருக்கிறேன். மறுபடியும் கேட்டார்கள், என்ன செய்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இரத்தத்தை நீங்கள் தான் சொன்னீர்கள், யாரும் பார்க்காத, எவரும் கண்டிராத இடத்தில் வைக்கும்படி, அதுதான் நான் என்னுடைய உடம்புக்குள்ளால் மறைத்து வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடலை ஒருபோதும் நரகம் தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு முஹப்பத்தோடு அன்போடு இருந்திருக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு கிடையாது, அவ்வாறு கிடையாது. நாங்கள் சிந்திக்கலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாங்களும் இருந்திருந்தால் இப்படி செய்திருப்போமே, முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எவர் செய்வார்களோ அவர்களைத்தான் தோழர்களாக, சஹாபாக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்தார். நாங்கள் செய்திருக்க மாட்டோம், நாங்கள் செய்திருக்க மாட்டோம். அந்த இரத்தத்தில் அருவருப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையோடு இருப்பார்கள் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ வைத்தான். அந்த உத்தமர்களை வாழ வைத்தான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப்ஹான மௌலிதிலே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஷிஃபாவை வேண்டுகிறோம் என்பதாக சில வஹாபிகள், சில அஹ்லுஸ் சுன்னாவுக்கு மாற்றமானவர்கள் பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிகளை சேகரித்து வைத்தார்கள். தலையில் இருக்கக்கூடிய முடிகளை சேகரித்து வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைப்பார்கள் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக. அந்த முடியை எடுத்துக்கொண்டு அந்த முடியை தண்ணீரில் போட்டு என்ன செய்வார்கள்? தண்ணீரை நன்றாக கலக்கிவிட்டு அந்த நோயாளிக்கு கொடுப்பார்கள். அந்த நோயாளியுடைய நோய் குணப்படுத்தப்படும். இது ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற சாதாரணமான மனிதர்களாக இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முடியில் இருந்து அந்த நோயாளிக்கு ஷிஃபாவை கொடுத்திருக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான, சிறப்பான, அந்தஸ்தில் உயர்ந்த, எங்களை விட மிகவும் அந்தஸ்தில் உயர்ந்த, பல ஆயிரம் அந்தஸ்துகளில் உயர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார், அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒரு நாளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வைப்பது கிடையாது. அல்லாஹ் தான் எங்களை படைத்திருக்கிறான். எங்களை படைத்த ரப்பு தான் ரிஸ்கரித்துக் கொண்டிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்கிறோம் அவர்களுடைய அந்தஸ்தில் வைத்து. அல்லாஹ்வுடைய இடத்திற்கு ஒரு நாளும் கொண்டு செல்வது கிடையாது. அல்லாஹ் படைப்பாளன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹான மௌலிதிலே நாங்கள் ஓதுகிறோம், அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராஸிகுனா, அல்லாஹு ஹாதினா, சுப்ஹான மௌலானா. அல்லாஹ்வை பற்றி புகழாரங்கள் படிக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ்ந்து படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சொல்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒருபோதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வைப்பது கிடையாது, அந்த அளவுக்கு புகழ்வது கிடையாது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். புகாரிலே இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இது எதற்காக என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மௌலிதை, அந்த பிறந்த தினத்தை மகிழ்வாக கொண்டாட்டமாக எந்த மனிதன் எடுத்துக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு உதாரணமாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையுடைய சகோதரர் தான் அபூ லஹப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சாபமிட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மண்ணை எடுத்து தூவியவர் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சாபமிட்டு பேசியிருக்கிறான். அன்பானவர்களே, அபூ லஹப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அந்த பிறப்பை முன்னிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு விடயத்தை அவர் அந்த நேரத்திலே நிகழ்த்துகிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவிலே அபூ லஹபை கனவு காண்கிறார்கள். இரண்டு ரிவாயத்துகள் வருகிறது. ஒரு ரிவாயத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறது. கனவு காணப்படுகிறது. அபூ லஹபிடத்திலே கேட்கப்படுகிறது, உன்னுடைய கபருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? அபூ லஹப் சொன்னார், என்னுடைய கபருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான அதாபுகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது. ஆனால் திங்கட்கிழமைகளில் என்னுடைய விரல்களில் இருந்து ஒரு வகையான பானம் சுரக்கிறது. இந்த பானத்தின் மூலமாக நான் அந்த அதாபுகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறேன், எனக்கு இறங்கக்கூடிய அதாபுகள் இலேசாக்கப்படுகிறது என்பதாக அபூ லஹப் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய கபரில் இந்த அமர்த்தை தந்திருக்கிறான் என்று கேட்டதற்கு அபூ லஹப் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஷுஐபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன போது நான் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து உரிமை விட்டதன் மூலமாக, சந்தோஷம் அடைந்ததன் மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஅமத்தை என்னுடைய கபருக்கு தருகிறார். அல்லாமா இப்னு சீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு தஃசீர் எழுதுகிறார்கள். சொல்கிறார்கள், ஒரு காஃபிருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் அட்டூழியம் செய்த இந்த காபிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கபரில் இந்த நிஅமத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமலே ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் புகழ் பாடக்கூடிய எங்களுடைய கபருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை ஊகிக்க முடியாது என்பதாக அல்லாமா இப்னு சீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பிரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலிதை நாங்கள் மகிழ்ச்சியான நாளாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அந்த மௌலிதுடைய தினத்தில் நாங்கள் எங்களின் மூலமாக செலவு செய்வதாக இருந்தால், நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்தாக மாற்றுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய கபருடைய வாழ்க்கை சிறந்த கபருடைய வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சாபமிட்ட காஃபிருக்கு அந்த நிஅமத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு நேசமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைமையை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும்.
சமூகத்தை குழப்பக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புறாக இருக்கக்கூடிய சிலர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு நாங்களும் இந்த அஹ்லு சுன்னாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹப்பத்தில் இருந்து அவர்களுடைய நேசத்தில் இருந்து நாங்கள் ஒருபோதும் அதில் இருந்து தவறிவிடக் கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை அவர்களுடைய உள்ளத்துக்கு விதைக்க வேண்டும். எங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்கு அந்த நேசத்தை அந்த முஹப்பத்தை விதைக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எப்படி இருப்பார்களோ, சஹாபாக்கள் எவ்வாறு நெருக்கமாக இருப்பார்களோ அதே போன்று நாங்களும் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்ததைத்தான் நாங்களும் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கபர்களுடைய வாழ்க்கையை கபராளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஒரு வெளிச்சமான சொர்க்கத்துடைய ஒரு பூங்காவனமான கபராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபர்களை மாற்றி அமைக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் குறைபாடு ஏற்படுத்துவர்களுடைய நிலை நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை விட்டும் அவர்களை விலக்கி வைப்பார். ஷஃபாஅத்தை விட்டும் அவர்களை விலக்கி வைப்பான். நாளை கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தில் இருந்து அவர்களை தூரமாக்கி வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கொண்டாட முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் எவ்வாறு வேண்டும் என்றாலும் சந்தோஷமாக கழிக்க முடியும், சந்தோஷமாக கழிக்க முடியும். அதில் நாங்கள் செலவு செய்வோம். எங்களுடைய குடும்பத்தார்களோடு மஸ்ஜிதுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்துக்களை நாங்களும் எடுத்துக் கொள்வோம். நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக எங்களுடைய கபருடைய வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக நாங்கள் ஒவ்வொருவரும் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை சொல்லித் தந்த உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நேசம்